வணக்கம் மாலதி மைத்ரி. வணக்கம். வணக்கம். நாங்கள் GDBC.FM இருந்து பேசுகின்றோம். வணக்கம். வணக்கம் நேர்களே. இப்பொழுது மாலதி மைத்ரி இணைந்திருக்கின்றார். மாலதி மைத்ரி தமிழகத்தின் முக்கியமான கவிஞர், தமிழ் பெண் கவி மொழியை உருவாக்கிய பெண்ணிய எழுத்தாளர், அணங்கு என்னும் பெண்ணிய சஞ்சிகையின் ஆசிரியர். மாலதி மைத்ரி, உங்களுடைய வானொலியை குறைத்து விட்டீர்களாக இருந்தால். அணங்கு என்னும் பெண்ணிய சஞ்சிகையின் ஆசிரியர், புதுச்சேரியில் வாழும் இவருடைய 3 கவிதை தொகுதிகள் காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. சமகால அரசியல் குறித்த பல விமர்சன கட்டுரைகளையும் தொடர்ச்சியாக எழுதி வருகின்றார். இன்றைய பெண்களும் அரசியலும் என்ற கருப்பொருளிலே கனிமொழி என்ற ஆளுமையை முன்னிறுத்தி இன்றைய கலந்துரையாடல் செல்லுகின்றது மாலதி. அந்த வகையிலே நீங்கள் இந்த இன்றைய சர்ச்சைகள் குறித்தும் இந்த பெண்கள் அரசியல் என்ற விடயம் குறித்தும் உங்களுடைய கருத்து என்னவாக அமைகின்றது? வணக்கம் ராஜேந்திரன். இத நான் ஒரு 2 விதத்துல பாக்குறேன். ஆமா. இங்க கருத்து எப்படி இருக்குன்னா, தமிழக அளவுல கனிமொழி இந்த அரசியலை தேர்ந்தெடுத்ததுல தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அதுல நான் முரண்படுறேன். அவங்க தெளிவா இந்த அரசியல தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க கட்சி அரசியல தெளிவா தேர்ந்தெடுத்தாங்க. இதுல கிடைக்கிற அதிகாரம் தனக்கு பலம் கொடுக்கும் அப்படின்னு, இந்த அதிகாரத்தை வச்சு தன்னோட ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு அவங்க தெளிவான ஒரு முடிவுல தான் இந்த கட்சி அரசியலுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த அதிகாரம் தேவைப்பட்டது. ஏன்னா இங்க இருக்க கட்சி அரசியல் என்பது முதலாளிகிட்ட பணம் வாங்கிட்டு தேர்தல் நிக்கிற கட்சி அரசியல். அப்போ நீங்க இங்க ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனா இங்க மாற்று அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இருக்கு. அவங்க மக்கள் அரசியலுக்குள்ள இருந்துட்டு இப்படி ஒரு ஊழல் பண்ணி தப்பு பண்ணி அவங்க கைதாகி இருந்தாங்கன்னா அதுல நம்ம கேள்வி கேட்கலாம். இவங்க தெளிவா தேர்தல் கட்சி அரசியலை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல வர பலாபலன் அவங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்ப அது கொடுக்கிற அதிகாரம் தன்னுடைய ஒரு அதிகார மையமா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தன்னை வைத்துக் கொள்ள முடியும். தன்னுடைய குடும்ப பின்னணியும் அதுக்கு பணம் சேர்க்கும்னு அவங்க நம்பினாங்க. அதுக்குள்ள நடந்த போட்டிகளும் நமக்கு தெரியும். அப்ப இந்த அதிகார மையத்தின் மூலமாக வரக்கூடிய லாபங்கள், என்ன லாபங்கள் கிடைத்தாலும் அது முறைகேடா வந்தா கூட தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு பின்புலமான ஒரு குடும்ப பின்னணி தன்னை காப்பாற்றுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆனா ஏன்னா வரலாறு அப்படிதான் இருந்திருக்கு. நம்மளுடைய தேர்தல் முறையில, ஜனநாயக முறையில அரசியல்வாதிகள் எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாலும் தப்பித்துக் கொள்ளலாம், அதுக்கு தண்டனை இல்லை அப்படின்ற ஒரு வரலாறு நம்முடைய இந்திய தமிழக வரலாற நம்ம பாக்குறோம். அந்த ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில அவங்க ரொம்ப காலம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் சமூக மாற்றம் ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு புலனாயிருக்கு. இன்னைக்கு உள்நாட்டு அரசியல் கிடையாது, பன்னாட்டு கம்பெனிகள் இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்க 3ஆம் உலக நாடுகளை பன்னாட்டு கம்பெனிகள் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இதுல தனக்கு யாரு எந்த தேர்தல் கட்சி லாபகரமா இருக்கும், அனுகூலமா இருக்கும், அவங்கள ஆள் அனுமதிப்பது, தனக்கு எதிராக இருக்கிறவங்கள எப்படி கதையை முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவது, இதுல பன்னாட்டு நிறுவனங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்திய அரசியல்ல பாத்தீங்கன்னா ஊழல் பண்ண எல்லாரும் சிக்கல இல்ல, இந்திய மக்களுக்கு துரோகம் இழைத்த அரசியல் கட்சிகளும் சிக்கல, இல்ல பன்னாட்டு முதலாளிகளும் சிக்கல. ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் இன்னைக்கு சர்வதேச ரீதியில பெரிய கேள்விக்குறியான ஒரு இடத்தை சந்திச்ச நிலையில இந்த கைது நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்கிறேன் தமிழக அரசியல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 ஊழல ஆண்டர்சனை வெளியில அனுப்பிட்டாங்க, கைது பண்ணல. அதுக்கு பிறகு நீங்க போபால் விஷவாயு எடுத்துக்கிட்டாலும் வெளியில அனுப்பிட்டாங்க. 20,000 பேர் செத்து இருக்காங்கன்னு, 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க.
அதுல எவ்வளவு அரசியல்வாதிகள் எத்தனை கோடிகள் வந்து லஞ்சம் வாங்கினாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் பின்னணியில இவங்க இந்த பலம் வந்து தமிழக அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. இந்த துணிச்சல் வந்து அவங்கள வந்து ரொம்ப எட்டி காலடியை வைக்க உதவிச்சு. ஆனா இன்னைக்கு சர்வதேச அரசியல் பின்னணி வந்து இதுக்கு பின்னாடி இயங்கிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து இன்னைக்கு பலிகடா ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்க நிறைய பெண்கள் இன்னைக்கு சமூகத்துல இயங்கிட்டு இருக்காங்க. தமிழக அளவுல எடுத்துக்கிட்டாங்க, நீங்க கேரளாவில் எடுத்துக்கலாம், நீங்க வந்து மகாராஷ்டிராவில் எடுத்துக்கலாம், இல்ல வந்து கிழக்கு இந்திய மாநிலங்கள்ல எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் உயிரை பணையம் வைத்து இன்னைக்கு பெண்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேரளாவில ஜி.கே. ஜானு எடுத்தீங்கன்னா பழங்குடி மக்களுடைய தலைவியா இருக்காங்க. இன்னைக்கு நிலமீட்பு போராட்டத்துல வெற்றி பெற்று பழங்குடி மக்களுக்கு காணிகளை பெற்று கொடுத்திருக்காங்க. நீங்க மயிலம்மா எடுத்தீங்கன்னா கொக்கோ கோலாக்கு எதிராக நின்று போராடி வெற்றி பெற்றவங்க, படிப்பறி இல்லாத மயிலம்மா. நீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பாத்திமா பாபுன்ற பேராசிரியர் வந்து எதிர்த்து போராடி கேஸ் போட்டு இன்னைக்கு வந்து அரசு வாரண்டோட இன்னைக்கு வந்து காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கைதாகல, ஆனாலும் அவங்க மேல த்ரெட் இருந்துட்டு இருக்கு. நீங்க மேதா பட்கர் எடுத்துக்கலாம், வந்தனா சிவாவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாம தங்களை உயிரை வந்து விலையா வச்சுட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி மக்கள் அரசியலை தேர்ந்தெடுத்து வரல. அவங்க முழுக்க முழுக்க கட்சி அரசியலை தேர்ந்தெடுத்து கட்சி அரசியலுக்குள்ள போனா என்ன லாப நஷ்டங்கள் இருக்கும் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அதனால இது வந்து பெண்களுக்கான பின்னடைவு. கனிமொழியுடைய கைது வந்து பெண்களுக்கு அரசியலுக்குள்ள வர்றதுல வந்து பின்னடைவு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அப்புறம் இந்த ஊழல்ல வந்து மத்திய அரசு காங்கிரஸ் தான் இருக்கு. அவங்களுடைய வழிகாட்டுதல் பேர்ல தான் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த அரசுல வந்து உங்களுக்கு 2004 வந்து உங்களுக்கு தயாநிதி மாறன் வந்து பிஜேபி அமைச்சரவையில இருந்துதான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைச்சர் இறந்துட்டாரு தொலைதொரு பிஜேபி அரசுல இருந்து, பிரமோத் மகாஜன். அதுல இருந்துதான் இந்த இது ஊழலை தொடங்குது உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுடைய தேசிய இன அடையாள போராட்டம் எழுந்த பிறகு இந்த இன ஒடுக்குமுறையை மையமா வச்சு இன்னைக்கு இந்த அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதோ ஒரு குளோபல் லெவலான ஒரு அரசியல் சூழல் வந்து இன்னைக்கு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு வந்து அவங்க பலியாயிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா கட்சி அரசுக்குள்ள இவ்வளவு பெரிய திராவிட பாரம்பரிய அரசியலுக்குள்ள ஊழல் என்பது ஒரு சாதாரண விஷயம். ஊழல்ல வளர்ந்த கட்சி அது. அதுல தான் மாட்டுவோம்னு அவங்க வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பலம் வந்து அவங்களுக்கு தைரியம் வந்து அவங்க குடும்பத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அதுல வந்து அவங்க ரொம்ப வெற்றி நட போட்டுதான் வந்தாங்க. இந்த பன்னாட்டு அரசியல் சூழல் நிலைமைகளாலதான் அவங்க இன்னைக்கு சிக்கியிருக்காங்க. இதுல காங்கிரஸ் வந்து தப்பிச்சிருக்கு. இதுல திராவிட கட்சிகள் வந்து பலியாயிருக்கு. இப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது பொதுவாக நீங்கள் இந்த இந்தியாவிலே பல பெண்களினுடைய உதாரணங்களை கூறியிருந்தீர்கள். அதாவது அவர்கள் இந்த மக்கள் அரசியலை தெரிந்தெடுத்து அதனூடாக உயிர் ஆபத்துக்களையும் சந்தித்து கொண்டு அவர்கள் பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கனிமொழி கட்சி அரசியலை தெரிந்து கொண்டேதான் எடுத்துக்கொண்டார். எனவே அதனால் வருகின்ற பலாபலன்களை அவர் எதிர்நோக்குவது என்பது தவிர்க்க முடியாது. அதே நேரம் கனிமொழியினுடைய கைது என்பது பெண்களுடைய அரசியலுக்கு பின்னடைவு என்பதையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கள். அந்த வகையிலேயே தமிழகத்திலே, அதாவது நீங்கள் கூறிய பல பெண்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்லாதவர்கள், தமிழகத்திலே இந்த பெண்ணியம் சார்ந்து வருகின்ற பெண்களிலே பல எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். பெண்ணியல் சார்ந்து வருகின்ற படைப்புகளை தருகின்ற கவிஞர்களாக இருந்தாலும் சரி, சிறுகதை எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, கட்டுரையாளர்களாக, விமர்சகர்களாக, ஊடகவியலாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்று நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னார், அதாவது கிராஸ் லெவல் அடிமட்டத்தில் இருந்து வறுமை கோடுகளிலே வாழுகின்ற பெண்கள் மத்தியிலே இருந்து இவ்வாறான விழிப்புணர்வு உள்ள
கருத்துக்கள் கொண்டவர்கள் அல்லது படைப்பாளிகள் அல்லது அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கின்றது என்று உண்மையில் எனக்கு அது தெரியாது. அப்படி இருக்கிறார்களா, அவ்வாறு உருவாகி கொண்டு வருகிறார்களா, அல்லது ஒரு 90களில் இருந்து அல்லது 80களில் இருந்து எழுதி வருகின்றவர்களே நாங்கள் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மாலதி மைத்திரி, குட்டுரேவதி, பிரியா தம்பி என்று இவ்வாறு சில பெண்களுடைய பட்டியல்கள் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனவா? புதியவர்கள் இவ்வாறு நுழைகின்றார்களா? இல்ல, இங்க வந்து தமிழருடைய மனோவியல் பாத்தீங்கன்னா, தமிழர்களுடைய மனோவியல் பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் வந்து அடிபணிகிற மனோவியல். நீங்க பெண் அரசியல் பேசுனா, மக்கள் அரசியல் பேசுனா பணம் வர்றது கிடையாது உங்களுக்கு. அதனால மரியாதை கிடையாது. இந்த அரசியல் பேசுறவங்களுக்கு மக்கள் மத்தியிலயோ இல்ல ஊடகவியலாளர் மத்தியிலயோ இல்ல வந்து பொதுமக்கள் மத்தியில குடும்பத்துல இருந்து கூட அங்கீகாரம் கிடையாது. இது வந்து ஒரு விதமான தற்கொலை முயற்சி. நாங்கள் வந்து இதுக்கு வெளியில வரோம்னா நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து விட்டு தான் வெளியே வரோம். நாங்க அதுக்கு வந்து இதனால நிறைய பெண்கள் இத வந்து கையில எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு சூழல் வந்து சாதகமா இல்லை. தமிழர்களுடைய வாழ்வியல் சமூகவியல் சூழல் வந்து ஆதரவாவோ சாதகமாகவோ இல்லை. பணம் வர்றது எல்லாம் வந்து 2ஆம் கட்ட விஷயம். ஒரு மனோ பலத்தை கூட இங்க சூழல் தர தயாரா இல்லை. அதனால இந்த தற்கொலை முயற்சியில ஈடுபடுறதுக்கு எந்த பெண்களும் முன் வர்றது கிடையாது. ஆனா அடிமட்ட கிராஸ் ரூட் லெவல்ல நீங்க நிறைய இந்த பஞ்சாயத்து போர்டு இது மாதிரியான விஷயம், உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு நிறைய உள்ளாட்சி அமைப்புகள்ல தலித் பெண்கள் ரொம்ப நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க சிவகாமி ஐஏஎஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க தன் பதவியே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் அரசியலுக்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் தலித் மக்களுடைய எழுச்சிக்காகவும் அவங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க சின்ன சின்ன தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க இலக்கியத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க சிவகாமியை மட்டுமே இலக்கியத்தோட நம்ம தொடர்பு பார்க்க முடியும். அப்புறம் இதுதான் இங்க பெரிய விஷயம். மற்ற மாநிலங்கள்ல நிறைய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கன்னா, பெண் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கன்னா, அங்க வந்து சூழலே வந்து அவங்கள வந்து கையில எடுத்துக்கிட்டு கொண்டாடுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அரவணைப்பு கொடுக்குது. ஊடகவியலாளர்கள் கொடுக்குறாங்க, அவங்க குடும்பத்துல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது, இல்ல சமூகத்துல இருந்து சப்போர்ட் கிடைக்குது, இல்ல அவங்க இயங்குற குழுக்கள்ல இருந்து ஒரு அடையாளம் கிடைக்குது. ஆனா நான் மத்த எல்லா சமூகத்தோட ஆணாதிக்க மனோபாவம் ரொம்ப அதிகமா இருக்கிறது நான் தமிழ் சமூகமா தான் பாக்குறேன் நான். ஏன்னா இங்க ஜாதிய மனோபாவம் ரொம்ப அதிகம் தமிழ் சமூகத்துல. ஆதிக்க சாதி வந்து இந்த இடைநிலை சாதிகள்ல இருக்க அந்த ஆதிக்க சாதி மனோநிலை என்பது வந்து எந்த ஒரு பெண்ணையுமே வெளியில வந்து எங்க விடுறது கிடையாது. இந்த மாற்று அரசியல் பேசுற ஆதிக்க சாதிவாதிகள் இருக்கிற அனாதிக்க சிந்தனை முறை என்றது இங்க வந்து மிக மோசமா இருக்கு. இவங்களுக்குள்ளதான் நாங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப கட்சி அரசியலுக்குள்ளேயும் இதே மாதிரி நிலைமை தான் பிரதிபலிக்குது இங்க. இப்ப மாற்று அரசியல் பேசுற ஆதிக்க சாதி நபர்களால என்கிற இயக்கங்களுக்குள்ளேயும் இதே நிலைமை தான் இருக்கு. நம்ம தமிழக சூழல் எடுத்துக்கிட்டுதான் இந்தியாவிலே இருக்கிற பிற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இது ஒரு விஷ சூழல் தமிழக சூழல். அதனாலதான் இத்தனை லட்சம் ஈழ மக்கள் கொல்லப்படும் போது நாம் அங்க அமைதியா இருந்தோம். எங்கள் இனம் எங்கள் ரத்தம்ன்ற உணர்வு இங்க ஒரு எழுச்சியா உருவாகல. இங்க வந்து பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடிபணிகிற ஒரு அடிமை மனோநிலை வந்து ஊறி போய் கிடக்குது தமிழ்நாட்டுல. அது எதுல இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாதி புத்தியில இருந்து தான் வருது. இங்க இந்த ஆதிக்க சாதி அரசியல் வந்து எல்லா விஷயம் பிறப்புல இருந்து இறப்பு வரை இங்க வந்து